உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. மழை நேரத்துல ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். அந்த நேரத்துல சாப்பாடு செய்ய சோம்பேறியா இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போற சாப்பாடு சோம்பேறித்தனமான ஒரு சாப்பாடு. தேங்காய் பால்ல தோசையும், குயிக்கா செய்யக்கூடிய ஒரு சட்னியும் செய்து தான் சாப்பிட போறோம். இப்ப நாங்க தோசைக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு நாங்க இந்த பால் தோசைக்கு கோதுமை மா எடுத்திருக்கிறோம். அவிக்காத பச்சை கோதுமை மா ஒரு சுண்டு, ரெண்டாவது சுண்டு, 2 சுண்டு எடுத்திருக்கிறேன். தோசைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்வோம் இதுக்குள்ள. அடுத்தது தான் முக்கியமான ஒரு பொருள், அதாவது தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கு அரை மூடி தேங்காய் திருவி அதில் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பாலில் தான் இந்த கோதுமை மாவை நாங்கள் கரைச்சி எடுக்க போகிறோம். அப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த தோசை குழைக்க உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் ஒரு முட்டையும் போட்டு குழைங்க, இன்னும் நல்லா சாஃப்டாக பொங்கி வரும். இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால நான் முட்டை பாவிக்கல. நீங்கள் முட்டை பாவிக்க விருப்பம் வேண்டாம் இதுக்கு ஒரு முட்டை அல்லது 2 முட்டை சேர்த்துக்கொள்ளலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் தோசை குழைச்சி கொண்டிருக்கேன், மழையும் வந்துட்டு பாருங்க அப்படி மழை பெய்யுதாண்டு. இன்றைக்கு மழை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு பெய்து கொண்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கரண்டியால் கிளறி இருந்தால் உள்ளே இருக்கிற கட்டி தன்மையெல்லாம் உடப்பட்டுரும். இப்போ பாருங்கள் தோசை மாவை நாங்கள் கரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் இப்படி வந்திருக்கேன். இப்போ இதை நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுவோம். இப்போ சம்பளுக்கு தேவையான அளவு செத்தலை நாங்கள் தண்ணியில் ஊற வச்சு கொள்ளுவோம். 1 2 3 8 செத்தலை தண்ணியில் ஊற வச்சிருக்கு. இப்போ ஊற வச்ச செத்தலை அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். செத்தலை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சா குயிக்காக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் சம்பளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்ததாக வந்து வெங்காயத்தை கொஞ்சம் வச்சு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பூவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ கடைசியாக திருப்பையும் கொஞ்சமாக வெங்காயத்தை வச்சு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். சம்பளுக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து ஒரு 2 3 அரைச்சி எடுத்தா காணும். ஓகே, முடிஞ்சது.
தேங்காய் பால் தோசை தானே கரைச்சி வச்சிருக்கிறோம். தேங்காய் பால் தோசை வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும், லைட்டு ஆகலும் இல்லை, லைட்டான ஒரு இனிப்பு தன்மையாக இருக்கும். அதுக்கு இப்படி உரைப்பான சம்பளோட வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, படுத்தது குயிக்காக தோசையை ஊற்றுவோமா? தோசை சட்டியை நாங்கள் இப்போ அடுப்பில் வச்சிருவோம். பாருங்க எப்படி மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது இங்கே. இப்போ தோசைக்கால் பார்த்தீங்கன்னா சூடாகிட்டு இதில் நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் முதலாவது தோசையை ஊற்றி எடுப்போம். இப்போ பாருங்க இப்படி ஃபுல்லாக கலர் மாறிட்டு இந்த டைமில் நாங்கள் தோசையை புரட்டிடலாம். பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. தோசை ஓடுது. கேஸில் சுட்டு எடுக்க ஈஸியாக சுட்டு எடுக்கலாம். இது இப்போ விறகு அடுப்பு தானே, தணலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு சுட்டு எடுத்து கொண்டிருக்கிறேன். பார்க்க ஆசையாக இருக்கும். இந்த பால் தோசை அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நாங்கள் இறக்கிடுவோம். சுவையான பால் தோசை தயாராகிட்டு. கட்டாயமாக நீங்களும் இப்போ இந்த மழை டைமில் இப்படி ஒரு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள், இப்படி ஒரு சம்பளம் செய்து பாருங்கள். சாஃப்டாக இருக்கா இல்லையா, அதே நேரத்தில் டேஸ்டாக இருக்கா இல்லையா, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ இப்போ இந்த தோசையை இப்படி பிச்சு இப்படி ஒரு பிச்சிய சம்பளம் எடுத்து நல்ல சாஃப்டாக இருக்கு. கட்டாயமாக முயற்சி செய்து பாருங்க. இந்த தோசை இன்னும் சாஃப்டாக வேணுமெண்டா இந்த தோசை மா கரைக்கே ஒரு முட்டையும் சேர்த்து கரைச்சி கொள்ளுங்க, அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். அவசரமாக ஏதாவது சாப்பாடு செய்யணுமெண்டா இப்படி பால்மா தோசையை செய்யுங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். தேங்காய் பால் விட்டு முட்டையும் விட்டு செய்து பாருங்க, அது இன்னும் டேஸ்டாக இருக்கும். இன்றைக்கும் சுவையான சமையல் காணொளி. இது போல இன்னொரு சுவையான சமையல் காணொளியோட உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம்.